நாட்கள் தாண்ட தாண்ட அடிமைத்தனத்துக்கு என்று ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் அப்படின்னு சொன்னால், அதற்கு பிறகு அது நம்மளை வெளியில் விடாது. ஒரு விஷயத்திற்கு அடிமையானதுக்கு பிறகு நம்ம ரொம்ப யோசிப்போம், வேண்டான்னு நமக்கு தோணும், அதில் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு தோணும். ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா, அதிலிருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அதனால தான் மோஸ்ட்லி ஒரு விஷயத்தை நம்ம துவங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே பிசாசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இன்வெஸ்டேஷன் தான் எதிர்பார்க்குறான். ஃபஸ்ட்டு யார் நம்மகிட்ட ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கறதில்ல. அந்த ஒரு டைம் டேஸ்ட் பாருங்கள். வேதத்தில் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த பிசாசு ஏவாளிடத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சரி நீ இந்த கனியை புசித்து பார், அவ்வளோதான். அவங்க அந்த ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு புசித்த உடனே அடுத்து அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவனாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அதனால் பிசாசை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம சிக்கிறதுக்குள்ள அவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு சின்ன துணுக்கு தான் தேவை, ஒரு சின்ன இடம் மட்டும்தான் தேவை. அந்த ஆரம்பத்தை, ஒரு ஸ்டார்டிங்கை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை வச்சுட்டே அடுத்த படி பிசாசு நம்மளை நகர்த்திட்டே போவான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மோஸ்ட்லி எந்த விஷயத்தையுமே நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாததை நம்ம ஆரம்பிக்கிறதுலையே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை ஆரம்பிச்சிடவே கூடாது. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, முளையிலே கிள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஆரம்பத்திலேயே நம்ம அதை இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்தை வச்சு எவ்வளோ நம்மளை கொண்டு போகணுமோ. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. அவனுக்கு அந்த டைமை கொடுக்காதீங்க, அவ்வளோதான். அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி டெவலப் பண்ணணுமோ அப்படி டெவலப் பண்ணியிருப்பான். அதனால் ஆரம்பத்தில் தொடங்கும் போதே அந்த ஃபஸ்ட்டு இதுலையே சுதாகரித்து கொண்டு அதிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஈஸியாக அதிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும். அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியாது. அதுதான் பெரிய கட்டு. அதனால நஷ்டமானாலும் பரவாயில்ல, ரத்தம் சிந்தினா கூட பரவாயில்ல, அதனால நமக்கு ஒரு பெரிய அவமானம் வந்தா கூட பரவாயில்ல, அந்த இடத்த விட்டு, எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோமோ, எந்த இடத்துல சத்துரு நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறானோ, அந்த சர்க்கிளை விட்டு முதல்ல நீங்க வெளியே வாங்க. அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வருவதற்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னா, அதற்காக நீங்க தைரியம் கொள்ளல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா காலம் முழுவதும் அதுல நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சில முடிவுகளை, சில டிசிஷனை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அது தோல்வியா இருந்தாலும், அதை உடனே நம்ம எடுத்து தான் ஆகணும். சில விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை முடிவெடுக்கிறதுக்கு நம்ம தாமதம் பண்ணினாலும், சத்துரு நம்மளை இந்த மாதிரி அடிமைத்தனத்திலே வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதனுடைய முடிவை எடுக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்ம தயங்கவே கூடாது, உடனே முடிவெடுக்கணும். ஏன் அப்படின்னா, அன்றியும் பரிசுத்தமாய் வாழ்றதற்கு முயற்சி எடுக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லலை, அவங்க குதூகலிப்பாங்கன்னு சொல்லலை. பரிசுத்தமா வாழணும்னு ஒருத்தங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் துன்பப்படுவீர்கள் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ பரிசுத்தமா வாழணும்னு நம்ம நினைச்சாலே நமக்கு துன்பம் தான் அதிகமா வரும். நீதியா வாழணும்னு நினைச்ச உடனே எல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவா வராது. ஆண்டவர் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. ஆனா இந்த உலகத்திலே நம்ம பரிசுத்தமாய் வாழணுன்றது நிறைய பேர் வாழாததுனால, நிறைய பேருக்கு அது முடியாததுனால நமக்கு அது ரொம்ப கடினமான ஒன்று. அதனால நீங்க முதல்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எந்த அடிமைத்தனத்துல இருக்கிறீர்களோ அதிலிருந்து வெளியே வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல அந்த சர்க்கிளை விட்டு நீங்க வெளியே வாங்க. அதுல இருக்கிற வரைக்கும் உங்களால கண்டிப்பாக பரிசுத்தமாய் வாழவே முடியாது. அது ஒருவேளை உங்களுடைய மனசுல திணறலா இருக்கலாம். எப்படி இவ்வளோ நாள் நான் இருந்துட்டேன்,
இனி டக்குன்னு அதுல இருந்து வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்? நான் நம்புறேன், பரிசுத்தத்திற்காக நீங்க ஒரு இடத்த தியாகம் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவருக்காக ஒரு காரியத்தை விட்டுட்டு நீங்க வரும்போது கண்டிப்பா நான் நம்புறேன், நீங்க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு நல்ல இடத்துல கர்த்தர் உங்களை போய் கொண்டு போய் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே அதற்கான காரியத்தை, யோசேப்பு வந்து பரிசுத்தத்திற்காக தான் அந்த இடத்தை விட்டுட்டு வந்தாரு. வேற அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே அவருக்கு இல்லை. பரிசுத்தத்திற்காக அவர் அந்த இடத்துல இருந்து வரும்போது அவர் நேற்றைக்கு சொன்னது மாதிரி பெரிய சவால்களை அவர் சந்திச்சு வர்றாரு. அவர் அதுக்கப்புறம் சோறு கிடைக்குமானே தெரியல. ஆனா ஒரு தைரியத்துல வந்து பரவாயில்ல, பரிசுத்தமா இவங்க ஃபேமிலியா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு பரிசுத்தம் தான் முக்கியம்னு சொல்லி காலடி எடுத்து வச்சு, தீவிரமா காலடி எடுத்து வச்சு வந்துட்டாரு. வேதம் சொல்லுது, ஆரம்பத்துல கஷ்டத்தான் பட்டாரு, ரொம்ப வருத்தம் தான் இருந்துச்சு. ஆனா சிறைச்சாலைக்குள்ள போகும்போது அந்த சிறைச்சாலைக்குள்ள ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே ஆண்டவர் அவனுக்கு கிருபை கிடைக்க பண்ணினார். ஏன் ஆண்டவர் கிருபை கிடைக்க பண்ணினார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமா வாழணும்னு என் பிள்ளை ஒரு இடத்தை இழந்துட்டு வந்திருக்குது, ஒரு காரியத்தை இழந்துட்டு வந்திருக்குது. அதான் நம்ம பாடுபடும் போது நம்முடைய பாடுகளை பார்த்துட்டு சும்மா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இல்லை, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நமக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த 100 நாட்களிலும் வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் விசுவாசிச்சா போதாது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவாக்குவார். அதான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான பரிசுத்தம் வரும்போது, நிறைவான ஜெபம் வரும்போது, நிறைவான விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது, குறைவான அந்த குறைவுகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம அதுக்காக ஒரு பெரிய பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதத்தில் இருக்கிற அத்தனை சத்தியங்களும் நமக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் முதல்ல கர்த்தர் அந்த உரிமையை கொடுப்பாரு. அதனால அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால இன்றைக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாராவது ஒருத்தர் நீங்க அடிமைத்தனத்துல சிக்கி இருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். அதற்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, முதல்ல அந்த சர்க்கிளை விட்டு நீ வெளியே வா. அந்த இடம் நஷ்டமானாலும் பரவாயில்ல, அது தோல்வியானாலும் பரவாயில்ல, அதுல அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, அதுல எவ்வளவு இழப்புகளை நீ சந்திச்சாலும் பரவாயில்ல, அதுல எடுக்க வேண்டிய அந்த டிசைடு, அதுல எடுக்க வேண்டிய அந்த முடிவை வந்து காலதாமதமாய் அல்ல, யோசித்து அல்ல, பயத்தோடு அல்ல, தைரியமா நீங்க எடுத்து வைங்க. உங்களை கர்த்தர் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க தைரியமா எடுத்து வைங்க, தைரியமா எடுத்து வைங்க. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல வந்து யோசேப்பை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லும்போது சொல்றாரு, அவனுடைய அந்த 17 வயதுல தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற அக்கிரமத்தை தன்னுடைய தகப்பனாரிடத்துல வந்து சொன்னாராமா. அப்படின்னா எல்லார மாதிரியும் அவருக்கும் பசிக்குது, எல்லார மாதிரி அவருக்கும் நான்வெஜ் சாப்பிடலான்னு அவருக்கு தோணுது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களோட அவரால் என்ன பண்ண முடியலன்னா ஒட்ட முடியல. அந்த சர்க்கிளுக்குள்ள போய் அவரால் ஜாயிண்ட் ஆக முடியல. அவருக்கும் ரொம்ப வித்தியாசம், வேறுபாடு இருந்துச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் போய் ஒட்டிரவே கூடாது. அதனால இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். எனக்கு அது ஒருவேளை உங்களுடைய ஃபோனில் நீங்கள் அடிக்டாக இருக்கிறீங்களா? ஆனால் அந்த ஃபோனில் தான் பாஸ் நான் சம்பாதிக்கிறேன். அந்த ஃபோன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த வாட்ஸ்அப் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அது உங்களுக்கு பரிசுத்த குலைச்சல் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. அது அந்த சர்க்கிள்ல இருந்து வெளியே வருவதற்கு சில நஷ்டங்களை அனுபவிச்சா கூட பரவாயில்ல. நீங்க ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவர் ஒரு வழி உங்களுக்கு அடையும் போது பல வழிகளை உங்களுக்காக திறப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உசைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.